நம்ம போன பதிவுல சொன்ன மாதிரி தான் அமெரிக்காவோட மத்திய கமாண்ட் அப்புறம் சவுதி அரேபியா இருதரப்புலையும் இணைஞ்சு ஈராக்ல ப்ரிசைஸ்டான ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கோம் அப்படின்னாங்க. இப்படித்தான் ஈரான்லயும் சொன்னாங்க. ஆனா அதுக்கப்புறம் கெப்பாசிட்டி முடிஞ்சு வச்சுருந்தாங்க. இப்ப ஈராக் பக்கம் வந்துருக்கிறான். இந்த ஈராக்ல இருக்கக்கூடிய ப்ரிசைஸ்டான அதுவும் கிழக்கு ஈராக்ல இருக்கக்கூடிய ஏர் ஸ்ட்ரைக் பண்ணிக்கிறாங்க இவங்க இருதரப்புலையும் சேர்ந்து. இதுல ஈரானோட நட்பா இருக்கக்கூடிய ஈரான் அலைன்டு குரூப்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க மேல தாக்குதல் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஐஆர்ஜிசிக்கு டைரக்டா கொடுக்கக்கூடிய ஒரு மிரட்டல். ஸோ ஐஆர்ஜிசி ஈரானோட ரெவல்யூஷனரி கார்ட் கார்ப் ஈரானோட ஆதரவு பெற்ற படைகளுக்கு அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க அமெரிக்கா அப்புறம் சவுதி. அதுவும் அவங்களோட எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேல அட்டாக் பண்றாங்க. ஸோ இவங்களோட அட்டாக் ஏர்கிராஃப்ட் வந்து பார்த்தா பல லஜிஸ்டிக் அப்புறம் வெப்பன் சைட் எல்லாத்தையும் அட்டாக் பண்ணிக்கிறாங்க. அது கூடவே சென்ட்ரல் கமாண்ட் வார்ன் பண்ணியிருக்காங்க, இதுக்கப்புறம் ஏதாச்சும் அட்டாக் பண்ணீங்கன்னா கடுமையான ரிட்டாலியேஷன் இருக்கும் அப்படிங்கிறதுல சென்ட்ரல் கமாண்ட் மிரட்டி இருக்கிறாங்க. ஸோ ஈரானோட ஆதரவு பெற்ற படை ஈராக்ல இருக்கக்கூடிய பிஎம்எஃப் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போறாங்க? ஆல்ரெடி ஈரான் அடிச்சிட்டாங்க அமெரிக்காவோட பேசிஸ சர்ப்ரைஸ் அட்டாக். ஸோ இவங்களும் ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக். ஸோ இப்போ ப்ராக்சி வார்ஸ்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ஈரான் ஜெயிச்சிருக்காங்க, ஈரானோட ப்ராக்சிஸ் ஜெயிப்பாங்களா அப்படிங்கிற அடுத்த ஒரு கேள்வி வந்திருக்கு. ஏன்னா ரிபப்ளிக் ஆஃப் ஈராக்ல இருக்கக்கூடிய பெட்ரோலியம் ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கும் போது திரும்பியும் எண்ணெய் கிடங்குகள். இப்போ நீங்க எண்ணெய் வளம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சவுதியோட எண்ணெய் வளம், ஈரானோட எண்ணெய் வளம்னு வச்சுக்கலாம். துருக்கியோடது தனியா இருக்கு, அசர்பைஜானோடது இருக்கு, அவங்க துருக்கின்னு வச்சுக்கோங்க. அந்த அலைன்மெண்ட்டுக்கு நான் சொல்ல வரேன். இப்போ ஈராக் அப்படிங்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா பவர் ஃபைட் ஈரானுக்கும் சவுதிக்கும் துருக்கிக்கும் இருக்கு. துருக்கி இந்த இடத்துல வந்து பண்ண ஆல்ரெடி சிரியால கால் ஊனிட்டாங்க. ஸோ அவங்க ஓரளவுக்கு அந்த ரீஜன்ல வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு பெரும் பவரா இருக்காங்க. ஈரான் ஏதாச்சும் செய்ய முடிஞ்சான்னு கேட்டீங்கன்னா இல்ல, ஈரானே ஒன்றும் பண்ண முடியல. இப்போ அட்லீஸ்ட் சவுதிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈராக்ல இருக்கக்கூடிய ஒரு அவங்களோட கை ஓங்கி இருந்ததுனா தானே இந்த இருதரப்புல இருக்கிறவங்களுக்கு டஃப் கொடுக்க முடியும். இந்த ரீஜனல்ல இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட். ஸோ இதுல யார் அந்த அடுத்த சூப்பர் பவர் அரபுலக அரசன் யார் அப்படிங்கிறதுக்கான சண்டைகள் வரப்போகுதா அப்படின்ற கேள்வி. ஏன்னா இந்த சண்டை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா லேஸ்ல இருக்காது. எண்ணெய் வளம் எல்லாரும் மாறி மாறி அவங்க அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்களை ப்ரொடெக்ட் பண்றது மட்டும் இல்லாம எதிர் இருக்கிறவங்களும் அழிக்கிறதுக்கும் இறங்கியிருக்காங்க. ஈராக்கோட பெட்ரோலியம் ஃபெசிலிட்டிஸ், அதாவது பிஎம்எஃப் ஓட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பெட்ரோலியம் ஃபெசிலிட்டிஸ், ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நபர்கள் இருப்பாங்களே அந்த பெட்ரோலியம் ஃபெசிலிட்டிஸ் மேல அட்டாக் பண்ணிக்கிறாங்க. அதாவது எஸ்கலேஷன்ல எங்களுக்கு தேவையில்லை, ஆனா இதுக்கப்புறம் ஏதாவது அக்ரஷன் இருந்ததுன்னா கண்டிப்பா நாங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது போல இருதரப்புலையும் சவுதி தரப்புலையும் சரி ஈராக் தரப்புலையும் சரி மாறி மாறி சொல்லிட்டு இருக்காங்க. இதுல பெருசா அட்டாக் நடந்தது பர்தல்லா அப்படிங்கிற ஒரு பகுதி. அதிகமான தீ விபத்து வெடி விபத்து நடந்தது அங்க, நிவைன் பிளான்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அங்க இருக்கக்கூடிய பர்தல்லால அதிகமான தாக்குதல்கள் நடந்திருக்கு. குறைஞ்சது 10-12 தாக்குதல்களாக நடந்திருக்கும். பின்னாடி ஃபுல்லா இமேஜஸ் வீடியோஸ் ஓடிக்கிட்டு இருக்கும். இதுல அதிகமான தாக்குதல் நடந்திருக்கு. அடுத்தது ஆயுத கடங்கு பெருமளவுல வெடிச்சது பல, அதான் அவங்க சொல்லிட்டாங்க ஆல்ரெடி 30 பகுதிகள் டார்கெட் பண்ணதான். இதுல பெருமளவுல இழப்புகள் ஏற்பட்டது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பர்சா அப்படிங்கிற கவர்னரேட் ஈராக்ல இருக்கக்கூடிய அல்தாரா அப்படிங்கிற பகுதியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிஎம்எஃப்க்கு கட்டுப்பாட்டுக்குள்ள அவங்களோட ஒரு அம்யூனிஷன் டிப்போ, ஸோ அது மேல ஒரு அட்டாக் நடந்திருக்கு. அது மிக பெரும் வெடி விபத்தா இருந்திருக்கு. மல்டிபிள் டிட்டோனேஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறது போல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ ஒரு பெரும் ஸ்ட்ரைக் அங்க நடக்குது. அடுத்த ஒரு அட்டாக் குருக் பகுதி கவர்னரேட் ஈராக்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அங்க சவுதி அமெரிக்கா இருதரப்புல இணைஞ்சு அங்க ஒரு அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது சலாடின் அப்படிங்கிற ஒரு கவர்னரேட் ஈராக்ல இருக்கக்கூடியது. ஸோ அங்கே அட்டாக் பண்ணிக்கிறாங்க அர்பிலின் அப்படிங்கிற பகுதியில். ஸோ ஈராக்ல இருக்கக்கூடிய பல பகுதிகள்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஏர் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல பெட்ரோலியம் ஃபெசிலிட்டிஸ், ஆயுத கிடங்குகள், இது போல பல பகுதிகளில் அட்டாக் பண்ணிக்கிறாங்க. எண்ணெய் வளம், ஆயுத கிடங்கு இதுங்களை வந்து குறிவிச்சு அட்டாக் பண்ணிக்கிறாங்க. இது கூட வந்து பாத்தீங்கன்னா ராயல் சவுதி ஏர்ஃபோர்ஸோட ரீஃபியூலரிங் டேங்கர்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஈராக்கோட ப்ராவின்ஸ் பகுதியில சுத்திட்டு இருந்திருக்கு. ட்ரோன்கள் அங்க உளவு பார்க்கக்கூடிய விஷயங்கள் அங்க இருந்திருக்கு. இது எல்லாமே பார்த்துட்டு இருந்திருக்கு. ஸோ பெருமளவுல சவுதியும் அமெரிக்காவும் அடுத்தது ஈராக்கை குறி வைக்க தயாராயிட்டாங்க. ஈராக் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா வெளியேறு அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருந்தாங்க, வெள்ளையனே வெளியேறு அப்படிங்கிறது போல அங்க ஒரு புரட்சி நடந்துட்டு இருந்து.
இப்ப அதுக்கான ப்ராசஸ் அங்க இருக்கும்போது, இப்ப ஈராக்கும் வந்து பாத்தீங்கன்னா, அமெரிக்காவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்து வெளிய வருதுன்னா, அப்புறம் அங்க ஐசிஸ் அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள். இது அது மட்டும் இல்லாம இப்ப உக்ரைனும் வேற அங்க பெருமளவுல இணைஞ்சு பல பகுதியில தாக்குதல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தீவிரவாத தாக்குதல் நடக்குதுன்னு அவங்க தரப்புன்னு சொல்றாங்க. இப்ப ஈராக் அடுத்த மிக பெரும் டார்கெட்டா மாறி இருக்கு. ஈரான் முடியல அப்படிங்கும்போது, ஈராக்கு இப்ப எல்லாரும் வந்திருக்காங்க. இப்ப எல்லாருமே ஈராக்க டார்கெட் பண்ணும்போது, ஈராக்ல என்ன மாரியான அழிவுகள் ஏற்படும்? அது இஸ்ரேல் மட்டும் காசால அட்டாக் பண்ணாங்க. ஃபுல்லா கிளியர் பண்ணல. லெபனான்ல அட்டாக் பண்ணாங்க. கிளியர் ஆச்சு. இப்ப ஈரான் மட்டும் கல்ஃப் நாடுகள் மேல அட்டாக் பண்ணாங்க. எந்த அளவுக்கு சேதங்கள் ஏற்படுதுன்னு பாருங்க. ஆனா இந்த ஈராக் என்ன ஒரு பிரச்சனைனா, குர்தின மக்கள் துருக்கி அடிப்பாங்க. ஈரான் ஒரு சைடு அடிப்பாங்க. சவுதி இவங்க ஒரு சைடு அடிப்பாங்க. அமெரிக்கா ஒரு சைடு அடிப்பாங்க. இஸ்ரேல் ஒரு சைடு அடிப்பாங்க. சிரியா ஒரு சைடு அடிப்பாங்க. ஸோ நீங்க ஈராக் அப்படிங்கிற ஒரு நாடு திரும்பவும் என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு போகுது? இந்த போரோட முடிவுல கண்டிப்பா ஈராக்ன்ற ஒரு நாடு இருக்குமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கான ஸ்பிளிட் ஈராக்ல நடக்கும். இந்த டெரிட்டரிஸியா வந்து பாத்தீங்கன்னா ஸ்பிளிட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது போலாம் பேசிட்டு இருக்காங்க. அது போல நடக்குமா என்ன ஏதுன்னு தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஈராக்கோட மக்கள் எந்த அளவுக்கு இருக்க போறாங்க. ஈரான் ஓகே, அங்க மக்கள் வந்து ஈரான் நாங்க ஒரு நாடு அப்படிங்கிறது போல இருக்காங்க. ஈராக்ல இருக்கிற மக்கள் என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிற கேள்விகள் வந்திருக்கு. எத்தனை பேர் எத்தனை பகுதிகள்ல மாறி மாறி அட்டாக் பண்ணிக்க போறாங்க அப்படிங்கிற அச்சங்கள் ஏற்பட்டிருக்கு. ஈரான் எர்பில் பகுதி குர்திஸ்தான் அங்க அடிக்கிறாங்க. துருக்கியே அது போல அடிப்பாங்க. சவுதி இது போல பல பகுதிகள் அடிக்கும் போது அங்க ஆளுகின்ற அரசாங்கம் ஈராக்னு ஒருத்தங்க இருப்பாங்களே, அவங்க யாரைத்தாங்க அடிப்பாங்க அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. அவங்களாவது இருப்பாங்களா இல்ல அவங்க மேலே திருப்பி அதை எப்படி பிரிச்சு பார்த்து அடிப்பாங்க அப்படிங்கிற கேள்விகள் வருது. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். வரக்கூடிய காலம் ஈராக்குக்கு மாபெரும் இக்கட்டான ஒரு சூழ்நிலையை உருவாக்க போகுது. இதுல ட்ரம்ப் அவர்கள் வந்து பண்ண கடுமையான மிரட்டல்கள். நான் நினைச்சேன்னு வச்சுக்கோங்க, எல்லா பவர் பிளான்ட் எல்லா பெரிய பெரிய பிரிட்ஜையும் 2 மணி நேரத்துல தெஹரான்ல இருக்கிறது அத்தனையும் டெமாலிஷ் பண்ணிடுவேன். ஈரான் மட்டும் இந்த டீலை ரெஃப்யூஸ் பண்ணா அப்படின்னு இருக்காரு. 2 நாளைக்கு முன்னாடி தான் இவர் சொன்னார். அமெரிக்காவோட அதிபர் தேவதூதர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஈரான் பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுறாங்க. பேச்சுவார்த்தைக்கு அவங்க கூப்பிட்டு இவங்க டீல் வச்சாங்களா அப்படிங்கிற கேள்வி வருது. எப்படி என்ன ஏதுங்க தெரியல. அப்புறம் எதுக்கு நீங்க போய் பேசுறீங்க? நீங்க தான் முடிச்சிடலாம்ல, முடிச்சுட்டு கூப்பிட்டுங்க, அப்பதான் கரெக்டா வரும் அப்படிங்கிறது போல தேவதூதரோட அன்பு விரும்பிகள் என்னை போல் ட்ரம்ப் அவர்களோட ரசிகர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா, எதுக்கு பேசிட்டே இருக்கீங்க சார், நீங்க செஞ்சிருங்க அப்பதான் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறது போல செயல்கள் வருது. என்ன செய்யறாரு ட்ரம்ப் அவர்கள் அப்படிங்கிறத பாருங்க. அவர் மிரட்டிட்டே இருக்காரு, செய்யணுமா இல்லையா அப்படிங்கிறது போல. ஏன்னா இப்போ திரும்ப வந்து பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிச்சு, ஹைலைட் வந்துருச்சு. இந்த கருங்கடல இன்சூரன்ஸ் கம்பெனி நம்ம பார்த்திருக்கோம். இப்போ திரும்பவும் இங்க இன்சூரன்ஸ் கம்பெனி வந்துருச்சு. ஏன்னா இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படிங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா மேற்கு நாடுகள் தான். அதுவும் குறிப்பா பிரிட்டன் இவங்களோட ஆளுமையில இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் கம்பெனிகள், அவங்க இன்சூரன்ஸ் கொடுக்கலைன்னா அதெல்லாம் சேட் ஆஃப் ஃபிளீட்ன்றுவாங்க. ஸோ இன்சூரன்ஸ் கம்பெனிகள் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இன்சூரன்ஸ் கொடுக்க மாட்டோம். போர்க்காலத்தின் அடிப்படையில சவுதி அரேபியா தொடர்புள்ள சவுதி அரேபியா போர்ட்டுக்கு போகக்கூடிய கப்பல்களுக்கு இன்சூரன்ஸ் கொடுக்க மாட்டோம். ஏன்னா அது போர் இது கிளைம் எல்லாம் கிடைக்காது, கேட்கக்கூடாது. ஏன்னா யமன் ஹவுதி சேவிட்டே இருக்கிறாங்க, எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. இப்போ அமெரிக்காவோட அட்டாக்ஸ் வந்து பாத்தீங்களா, ஈராக் அடிப்பாங்களா, ஈரான் அடிப்பாங்களா, யமன் ஹவுதிஸ் அடிப்பாங்களா அப்படிங்கிறது போல சுத்தி சுத்தி வந்து பண்ணா அந்த எக்ஸ்பேண்ட் ஆயிட்டு இருக்கு. ஆனா இந்த டைம்ல உக்ரைன்லயும் எக்ஸ்பேண்ட் ஆயிட்டு. அதனால இங்க ஒரு பெரும் பிரச்சனை போயிட்டு இருக்கு. இதுல மேலும் சிக்கல், எண்ணெயோட விலை, ஆயில் ஏற்றுமதி அப்படிங்கறதெல்லாம் இதுக்கப்புறம் நம்மளுக்கு கிறுகிறுன்னு வர அளவுக்கு ஆயிரும். கார் யாராவது வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா கொஞ்சம் பெட்ரோல் டீசல் காரை யோசிச்சுட்டு ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சுட்டு வாங்க. நெஞ்சு வலி வந்துடும் வாங்கிட்டோமா அப்படின்னா. ஏன்னா எனக்கு தெரியல, நான் சும்மா ஒரு இதுக்கு சொல்றேன். ஏன் அப்படின்னா அமெரிக்காவோட செனட்ல வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு போட்டிருக்காங்க. 86 பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆதரவா ஓட்டு போட்டிருக்காங்க. 12 நபர்கள் எதிராக ஓட்டு போட்டிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா லின்சே கிரஹாம் அவர்கள் கண்ட கனவுக்காக. அவரோட செரிமனியை முடிச்சுட்டு வந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா இது போல ஜெலன்ஸ்கி அவர்கிட்ட பேசிக்கிறாங்க. கூடி கூடி பேசி காதுல என்ன வச்சாரோ, மை வச்சாரோ, வெத்தலை போட்டாரோ தெரியல. 86 பேர் இழுத்துட்டாரு ஜெலன்ஸ்கி அவர்கள் அமெரிக்காவோட செனட்ல. எதுக்காக இழுத்திருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, டஃபர் சாங்ஷன். ஈரான் கிட்டயோ ரஷ்யா கிட்டயோ ஆயிலோ கேஸோ ஏதோ ஒண்ணு யாரு வாங்குனீங்கனாலும் 100% டாரிஃப்.
லின்சே கிரகாம் அவர்கள் சொன்னது 5. இது இனிஷியல் ஸ்டேஜ் தான். 100 கேட்கலன்னா அப்படியே இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லிக்கிறாங்க. அந்த செரிமனி முடிஞ்சதுக்கு அப்புறமா, கிரஹாம் அவர்களோட செரிமனி முடிஞ்சதுக்கு அப்புறமா இது போல ஒரு எடுத்திருக்கிறாங்க. நீங்க உங்களுக்கு தெரியும், ஜெலன்ஸ்கி அவர்கள் பேசிக்கிறாரு, அமெரிக்கால எல்லாம் செஞ்சுக்கிறாங்க. 100% செகண்டரி டாரிஃப் எந்தெந்த நாடுகள் வாங்குறாங்களோ அந்தந்த நாடுகளுக்கு போடுறாங்க. ஈரான் அப்புறம் ரஷ்யா ஆயில், கேஸ் இதெல்லாம் வாங்குறவங்களுக்கு வரப்போகுது. அவங்க கிட்ட இருந்து வாங்கி வேற ஒருத்தவங்க வித்தாலும் அவங்களுக்கும் சாங்ஷன் தான், செகண்டரி சாங்ஷன். ஸோ இதுல பாதிப்படைய போறது யாரு? எல்லாரும் ஆனா ஊனா கைய காட்டுறது நம்மளத்தான். புரிஞ்சுச்சுங்களா? இப்போ திரும்பி நம்மள கையா காமிச்சாங்கன்னா எப்படி அப்படிங்கிற கேள்வி இருக்கு. வர்த்தகமும் வேண்டாம், ஒன்னும் வேணாம், எல்லாம் டாரிஃப் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஏற்றுமதி இறக்குமதியை கம்ப்ளீட்டா ஹால்ட் பண்ணுவாங்களா பல நாடுகளும் அமெரிக்காக்கு அப்படின்ற கேள்விகள் வருது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அமெரிக்கால இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் பரிதாப நிலை தான், பரிதாப நிலை தான், அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். உலகத்தோட பல நாடுகளும் திவாலாகக்கூடிய நிலைமை வந்துச்சு. மேண்டேட்டரியா ஒரு நாடுகளா திவாலாயிட்டோன்றதை அறிவிப்பாங்க. ரிசெஷன் அப்படிங்கிறது வரப்போகுது, வேலையில்லா திண்டாட்டம் அப்படிங்கிறது வரப்போகுது. ஒரு சைடு மிரட்டிட்டு இருக்கிறாங்க, பயப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அவனுக்கு இருக்கிற வேலை இருக்குமா, இஎம்ஐ இருக்குது, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற போல கவலைகள் ஒரு சைடு இருந்தாலும், இவங்கெல்லாம் அடிச்சுக்கிறத பார்த்தா பேசி தீர்த்துக்குங்கப்பா, தயவு செஞ்சு பெருமளவில் எஸ்கலேட் பண்ணீங்கன்னா ஆளுங்களையாவது இருக்க விடுவீங்களா, இல்ல அதுவும் இல்லையா அப்படிங்கிற கேள்விகள் வருது. என்னதான் பண்ண போறாங்க அப்படிங்கறது வெயிட் பண்ணி பார்ப்போம். பெருமளவில் எஸ்கலேட் பண்ணாம அமைதியா பேசி தீர்த்துக்குவாங்கன்ற நம்பிக்கையில இந்த பையனா முடிச்சுக்கலாம். ஓரளவுக்கான தகவல் பார்த்திருப்போம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில் அடுத்த உங்களை சந்திக்கிறேன். வெரி ஸ்டே சேஃப், பை.